2026 தேர்தல் ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு. சோ தங்களோட பேர் வந்து வாக்காளர் பட்டியல்ல இருக்கா? அதாவது இப்போ எஸ்ஏஆர் திருத்தத்துக்கு அப்புறம் தங்களோட பேர் வந்து அதுல இடம் பெற்றிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செக் பண்ணிருப்பீங்க. அப்படி இல்லாதவங்க அடுத்தடுத்த சில வழிகள்ல எப்படி அப்ளை பண்ணலாம்? சோ அடுத்தடுத்த வழிகள்ல என்ன மாதிரியான பண்ணி நம்மளோட இந்த வருஷம் 2026 தேர்தலில் ஓட்டு போடலாம் அப்படின்னு நிறைய வழிகள் வந்து தேர்தல் ஆணையம் கொடுத்திருந்தாங்க. சோ அந்த தான் எல்லாருமே பண்ணிருப்பீங்க. சோ வாக்காளர் பட்டியல்ல பேர் இருந்தாலும் வந்து ஓட்டு போடுற அன்னைக்கு இந்த ஐடி ப்ரூஃப் இருந்தா மட்டும்தான் உங்களால ஓட்டு போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தேர்தல் ஆணையத்துடைய அர்ச்சனா பட் அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ அது என்ன அனௌன்ஸ்மெண்ட்? ஓட்டர் ஐடி இல்ல அப்படின்னாலும் ஓட்டு போடலாம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் தான் அவங்க கொடுத்திருக்காங்க. சோ ஓட்டர் ஐடி இல்லைனாலும் இன்னும் வேற சில டாக்குமெண்ட்ஸ் உங்க கையில இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு உங்களால ஓட்டு போட முடியும் அப்படின்னும் அதே மாதிரி இந்த 2026 தேர்தல்ல ஓட்டிங் பூத்ல வந்து சில பெண்களுக்காக சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. சோ அது என்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்? ஓட்டர் ஐடி இல்ல அப்படின்னா எந்த டாக்குமெண்ட்ஸை எந்த ஐடி ப்ரூஃபை நம்ம கொண்டு போனா ஓட்டு போடலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல இந்த 2026 தேர்தல்ல பெண்களுக்கு எந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் ஓட்டிங் பூத்ல பண்ணிருக்காங்க அப்படின்றத பாத்துருவோம். இப்போ வந்து ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான விஷயம் தான். ஏன்னா வந்து ஓட்டிங் பூத்ல வந்து நம்ம ஐடி ப்ரூஃப் கொண்டு போயிருவோம். நார்மலா பர்சன் நம்ம போறப்ப ஓட்டிங் பூத்ல நம்மளோட ஐடி ப்ரூஃப் காட்டுவோம். நம்மள அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. சோ வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே வந்து முஸ்லீம் பெண்களா இருக்கட்டும், கிறிஸ்துவ பெண்களா இருக்கட்டும், இல்ல எந்த மதத்தை சார்ந்த பெண்களுமே அவங்க வந்து பர்தா போட்டுட்டு இல்ல அப்படின்னா அவங்களோட ஷால வந்து கவர் பண்ணிட்டு சோ இந்த மாதிரி போறப்போ அவங்க வந்து ஐடி வந்து வெரிஃபை பண்ணணும். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓட்டிங் பூத்ல வந்து அவங்கள வந்து பர்தாவை கழட்ட சொல்றது, இல்ல இந்த மாதிரி முக்காடு இந்த மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா இதை வந்து ரிமூவ் பண்ண சொல்றது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதுக்காக செப்பரேட்டிங்கா அந்த ஓட்டிங் பூத்ல பெண் தேர்தல் அதிகாரி முன்னில வந்து இந்த மாதிரி வெரிஃபை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியும் ஒரு அப்டேட்டும், அதே நேரத்துல இதுக்காக பிரைவேசி ரூம் வந்து செட் பண்ண போறாங்க. சோ அந்த பிளேஸ்ல போயிட்டு அவங்கள செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா எல்லாரும் முன்னாடியும் வந்து அந்த பர்தாவை கலட்டுறதுக்கோ இல்ல அந்த துணியை வந்து ரிமூவ் பண்றதுக்கோ பெண்களுக்கு ஒரு சில நேரத்துல வந்து இன்கன்வீனியன்டா இருக்கலாம், இல்ல அன்கம்ஃபர்டபுளா இருக்கலாம். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷனை தடுக்கிறதுக்காக தேர்தல் ஆணையம் வந்து இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை வந்து பெண்களுக்காக பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இது நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது. அதே நேரத்துல எல்லாருமே வந்து இதை வரவேற்கத்தக்கது அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. சோ நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் வருவோம். சோ நம்ம கையில ஓட்டர் ஐடி இல்ல, ஓட்டிங் டேட் அன்னைக்கு April 23 என் கையில வந்து ஓட்டர் ஐடி இல்ல, நான் என்ன பண்ணலாம்? ஆனா என்னோட பேர் வந்து வாக்காளர் திருத்த பட்டியல்ல இருக்கு, ஆனா என்னால ஓட்டு போட முடியல அப்படின்னா உங்ககிட்ட ஓட்டர் ஐடி மட்டும்தான் கையில இல்ல அப்படின்னாலும் பரவாயில்ல. இந்த சில டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஒரு 12 டாக்குமெண்ட்ஸ் வந்து தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. இந்த 12 டாக்குமெண்ட்ஸ்ல எந்த டாக்குமெண்ட்ல ஒரிஜினலா இருந்தாலும் அந்த இது வந்து வெரிஃபை பண்ணி நீங்க வந்து ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு ஒன்னா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. முதல் டாக்குமெண்ட் ஓட்டர் ஐடி தான். இந்த ஓட்டர் ஐடி தான் வந்து பிரியாரிட்டி. சோ இது ஓட்டர் ஐடி இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதை வச்சே ஓட்டு போட்டுக்கலாம். இது இல்ல அப்படின்னா வந்து ஆதார் கார்டு எல்லா இடத்துலயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆதார் கார்டு ஒரிஜினல் தான் வேணும், ஜெராக்ஸ் காப்பியோ இல்ல வந்து உங்களோட போட்டோ அதுல பிளர்ரா இருந்தாலோ வந்து அதை வந்து வெரிஃபை பண்ணி அதை வந்து ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. சோ நீங்க வந்து ஆதார் கார்டை ஒரிஜினல் கொண்டு போய்க்கோங்க. சோ ஆதார் கார்டுல அட்ரஸ் மேட்ச் இல்ல அப்படின்னாலும் அது வந்து பெரிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. உங்களோட ஐடி ப்ரூஃப்காக உங்களோட போட்டோவை வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. சரி, ஆதார் கார்டும் இல்லை அப்படின்னா தேர்ட் ஒன் வந்து உங்களோட பாஸ்போர்ட்ன்றது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஐடென்டிட்டி ப்ரூஃப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே இதை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒன்று. அதுலேயுமே உங்களோட ஃபோட்டோ வந்து கரெக்டாக மேட்சபிளா இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அதை வந்து கிளியரா வச்சுக்கோங்க, ஒரிஜினல் எடுத்து போய்க்கோங்க. ஸோ இது இல்லை அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸுமே வந்து ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் தான். ஸோ இதையுமே வந்து வேலிட் ப்ரூஃபா தான் வந்து எல்லாருமே சொல்றாங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸ். ஸோ 5th ஒன் வந்து பேன் கார்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஃபினான்ஷியல் ஐடியுமே வந்து ஐடென்டிஃபைக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 5th ஒன் பேன் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 6th ஒன் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஐடி கார்டு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கலாம், நீங்க இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எம்ப்ளாயி ஐடியுமே நீங்க வந்து யூஸ் பண்ணி ஓட்டு போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ 7th ஒன் வந்து பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸோட பாஸ்புக் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஓட்டு போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த பாஸ்புக்லயுமே வந்து உங்களோட போட்டோ மஸ்ட், போட்டோ இருந்தா மட்டும்தான் வேலிட் பண்ணணும். அதே மாதிரி ஒரிஜினல் பாஸ்புக்கும் நீங்க எடுத்துட்டு போகணும். ஸோ வந்து இதுவுமே வந்து வேலிட்னு சொல்றாங்க. இது இருந்தாலும் நீங்க ஓட்டு போட்டுக்கலாம். 8th ஒன் வந்து பென்ஷன் டாக்குமெண்ட்ஸ். ஸோ யாராவது பென்ஷன் வாங்குனீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணியும் ஒரிஜினல் எடுத்துட்டு போய் அதுலயுமே வந்து உங்களோட போட்டோ இருந்துச்சு அப்படின்னா பெட்டர். ஸோ அதுல போட்டோ இல்லை அப்படின்னாலும் ஓகே, உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை எடுத்துட்டு போய் பென்ஷன் வந்து
பென்ஷன் டாக்குமெண்ட்ஸையுமே நீங்க ஓட்டு போறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ 9th ஒன் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ கிராமப்புறங்கள்ல ஒர்க் பண்றவங்களுக்கும் கிராமப்புற மக்களுக்குமே வந்து ஒரு முக்கியமான ஆப்ஷனா இந்த கார்டு இருக்கும். இவங்க வந்து இந்த 100 நாள் வேலை பார்க்குறவங்க இல்ல கிராமம் சார்ந்த வந்து ஏதாவது ஒரு சில வேலை பார்க்குறவங்களுக்கு கார்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து வேலைவாய்ப்பு அட்டை அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஜாப் கார்டு அதாவது MNREGA ஜாப் கார்டு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கும் அதுல. சோ அந்த மாதிரி கார்டு இருந்தாலும் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ 10வது வந்து இன்சூரன்ஸ் கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதுவுமே வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல இருந்து அந்த காப்பீட்டு திட்டத்து மூலியமா நீங்க வாங்கின காப்பீடு கார்டு தான் வந்து காப்பீடு அட்டை தான் வந்து இதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியும் அதே மாதிரி கவர்மெண்ட் மெடிக்கல் ஸ்கீம்ஸ்ல கிடைக்கிற கார்டு மட்டும்தான் இதுக்கு வந்து அக்செப்டபிள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்க ஓட்டு போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரியும். ஸோ 11 வந்து அபிஷியல் ஸ்மார்ட் கார்டு. இதுவுமே கவர்மெண்ட் அப்ரூவல் இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸோட ஸ்கீம்ஸ் கார்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி கார்டு இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுலயுமே உங்களோட போட்டோ உங்களோட ஐடி ப்ரூஃப்காக அந்த கார்டையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் 12th ஒன் NRP ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் ஓட்டு போறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே கவர்மெண்ட் அப்ரூவல் இருந்த டாக்குமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. ஸோ NRPன்றது வந்து நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர். ஸோ இதுல வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க, இது மூலமா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, இது ரிலேட்டடா டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் இதையும் நீங்க வந்து காமிச்சு வெரிஃபை பண்ணி நீங்க வந்து ஓட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓட் ஐடி இல்ல அப்படின்னாலும் நான் சொன்ன 12 டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரிஜினலா இருந்திருக்கணும். ஸோ சேம் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ல உங்களோட போட்டோ வெரிஃபைக்காக போட்டோவும் கேட்பாங்க, பிளஸ் உங்களோட ஐடி ப்ரூஃப்மே வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணி தான் உங்களை வந்து ஓட்டு போறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஓட்டர் ஐடி இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. அது இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த முறை வந்து 2026 தேர்தலில் பெண்களுக்காக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இருக்கிறது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஓட்டிங் பூத்ல வந்து இந்த மாதிரி பிரைவேசி ரூமா இருக்கட்டும், இல்ல பெண் அதிகாரிகள் வந்து வெரிஃபை பண்றதா இருக்கட்டும், இது வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இது ரொம்பவே வரவேற்கத்தக்கது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி 2026 தேர்தலில் ஓட்டர் ஐடி இல்ல அப்படின்னா ஓட்டு போறதுக்கான சில டாக்குமெண்ட்ஸையுமே நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.